அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது கடும் பிரச்சனை நிலவி வருகிறது. அடிதடி சண்டையாக மாறுகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். எதற்காக, என்ன காரணம் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. லோக்சபா கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சரான வேலுமணி அவர்களுக்கும் கடுமையான மோதல்கள் நிலவி வருகிறது. வாக்குவாதமாக மாற்றப்பட்டால் நிச்சயமாக கட்சியிலிருந்து வேலுமணி அவர்கள் நீக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அதிமுக செய்தி தொடர்பாளரிடம் இருந்து தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது. எதற்காக? ஏனென்றால் தேமுதிகவானது 7 தொகுதிகள் பிளஸ் ஒரு மாநிலங்களவை தொகுதிகள் கேட்டுள்ளது. இதே போன்றுதான் பாமகவும் தற்பொழுது கேட்டுள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவிற்கு 4 தொகுதிகளும் தேமுதிகவிற்கும் 5 தொகுதிகள் கொடுத்தால் மட்டும் போதும் என்று கூறியுள்ளார். மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் நிறுத்தினாலே வெற்றியடைந்து விடுவார்கள் என்றும் கூறியுள்ள நிலையில் மாநிலங்களவை தொகுதியை எதற்காக தேமுதிகவிற்கு கொடுக்க வேண்டும் என்ற கேள்வியையும் வேலுமணி அவர்கள் கேட்டுள்ளார். ஆனால் தற்பொழுது பொதுச் செயலாளர் என்ற முறையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இறுதியானது என்று அதிமுகவின் தலைமை செய்துவிட்டதன் காரணமாக ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் தற்பொழுது வேலுமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். காரணம், நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமானது. அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரியான இட ஒதுக்கீடு செய்ய வேண்டும், சரியான முறையில் வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் கூறியுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி இருந்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் என்று இவர்களிடம் நாம் விவாதித்தால் நிச்சயமாக இருக்கின்ற கூட்டணியும் பிரிந்து விடுவார்கள் என்று கூறி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதை இறுதியான முடிவு என்று அதிமுகவின் தலைமை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் கடும் கோபமடைந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சண்டை போட்டு அதிமுகவின் பேச்சுவார்த்தையில் இருந்து பாதியில் எழுந்துவிட்டதாக வேலுமணி அவர்கள் தற்பொழுது மீண்டும் பேச்சுவார்த்தையின் பொழுது நான் ஈடுபட மாட்டேன் என்று கடும் கோபத்துடன் சென்று விட்டதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் மிக தீவிர விசுவாசியாக இருந்த வேலுமணி அவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் மற்ற அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்காமல் இருந்தால் கட்சியிலிருந்தும் நீக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவை சீரழிக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமியின் திட்டங்களும் செயல்பாடுகளும் இருப்பதாக ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர் கூறியிருந்தார். அதை நாடாளுமன்ற தேர்தலில் செய்து முடித்து விடுவார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை கொடுத்தும் 56,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது எடப்பாடி பழனிசாமி திறமையின்மைதான் காரணம் என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியான தகவல்களை வேலுமணி அவர்கள் கூறியதால் அதிமுகவில் இருந்து நீக்கப்படுவாரா வேலுமணி என்ற தகவலை பற்றி உங்களது கருத்துக்களையும் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி அவர்களுக்கு இடையான விவாதங்கள் பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.